பக்கம். தொண்டை சரியாயிட்டு திருப்பி கத்தி பேச நல்லா கத்தி பேரட்டானும். ரஹ்மி எத்தனை பக்கம் சூரோட பேர் வசனம்? சூரத்துல் இன்சான். சூரோட பேரை சொல்ற இடத்துல உன்னா செய்ய தேவையில்லை. சரியா ரஹ்மி? சூரோட பேரை சொல்ற இடத்துல நாங்க அப்படி உன்னா செஞ்சு சொல்ல தேவைய அவசியம் இல்லை. சூரத்துல் இன்சான் என்று சொல்லலாம். ஓதுற நேரத்துல மாத்திரம்தான் நாங்கள் கட்டாயமாக கண்டிப்பாக என்ன செய்யணும்? அந்த உண்ணாவை செய்யணும். எத்தனை அவசரம்? ஏழாவது வசனத்துல இருந்து 17 أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويسقون فيها كأسا كان مزاجها நீலா. என்ன திருப்பி வாங்க. ويسقون فيها كأسا كان مزاجها جنبيلا. அந்த சரியா வரல. ويسقون فيها كأسا كان مزاجها زنجبيلا. எங்களுக்கு ஜஜபீலா ஆகிது. ஜஜபீலான்னு சொன்னா அப்ப அது இன்னொரு எழுத்து உண்டிக்கு. என்ன எழுத்தது? ஜஜபீலாண்டா பலே. அந்த எழுத்தை கண்டுபிடிக்கணும். வெரி குட். ஹா ஒன்று வந்துக்குது அப்படியா? மாஷா அல்லாஹ், புதிய கண்டுபிடிப்பு தான் இது. இது என்ன ஜிமெயில் ஹாவா? ரஹ்மி, நான் வட்டம் போட்டு இழுத்து என்ன எழுத்து? கொஞ்சம் ஸ்கிரீன் பெருசாகி காட்டனே. நூனா கீழே உள்ளதா மேல் உள்ளதா சார்? சரி, மேல உள்ளது என்ன கீழே உள்ளது என்ன? கீழே உள்ளது ஜி, மேல உள்ளது ஹா அப்படியா? கீழே உள்ளது ஜி, மேல் உள்ளது நூன். நீங்க நூன ஓதுனீங்களா? எங்க நீங்க நூன் ஓதுனீங்க? ஒன்று ஹான்னு சொன்னீங்க. சரி போதும் பாபு, எப்படி ஓதணும்? அடுத்த கேள்வி, நூனுக்கு மேல என்ன அடையாளம் மிகுது? அது நூனுக்கு கீழே என்ன அடையாளம் மிகுது? ஏதோ உண்டு. பத்தாத்துன், நூனுக்கு பத்தாத்து நீங்க எப்படித்தானே? பத்தா மத்து. வெரி குட். நூனுக்கு பத்தாவது மந்தி. அப்ப ஜீமுக்கு கஸ்ரத்துன் அப்படியா? இல்ல சார், ஃபத்ஹத்துன். ஃபத்ஹத்துன். அப்ப ஜீமுக்கு கஸ்ரத்துன். விலங்கல்ல குழம்பப்படாது, சரியா பாட்டு சொல்லணும். நூனுக்கு ஃபத்ஹத்துன், ஜீமுக்கும் ஃபத்ஹத்துன். ரெண்டு பத்தாத்து நிக்குதா இதுல? சராத்தும் ஜீமுக்கும் மேல தானே சரி இது? நான் கேட்டு ரெண்டு பத்தாத்து நிக்குது. இல்ல, அப்படி ரெண்டு கவுண்ட் ஆகும். ஐடியா யோசிக்கணும். நான் கேட்ட கேள்வி இந்த மோட்டு கேள்வி இல்ல, நீ யோசிக்கிறது கேள்வி கேட்டிக்கிறேன். யோசிக்கும்.
விளையாட்டு புத்தியோட ஆன்சர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் படிச்சிருக்கீங்க எப்படி ஆன்சர் பண்றேன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு அடையாளம் தான் நீக்குது, ஆனா 2 எழுத்து நீக்குது. அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்? யோசிக்கணும். நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் நீங்க பெரிய ஆள் இப்ப படிச்சீங்க. இந்த குர்ஆனை நாங்க ஓதுறோம்னா சும்மா நாங்க கண்ணால பார்த்து கொண்டு ஓதுறது இல்ல. சில இடங்கள்ல யோசனையோட ஓதுறது படிச்சுக்கிறோம். அதான் கேள்வி கேட்கிறேன். முக்கியமான இடம் இது. நூன் ஈக்குது, ஜீம் ஈக்குது, பே ஈக்குது, யா ஈக்குது, லாம் அலிஃப் ஈக்குது. சொல் கிளியரே? நான் சொன்னது விளங்கினா எங்க ரஹ்மிய காணும், அவ்வளவு காணும். நூன் ஈக்குது, ஜீம் ஓ ஈக்குது, பே சார் ஈக்குது, ஏ ஈக்குது, லாம் அலிஃப் ஈக்குது. அடையாளங்கள்ல வந்து ஃபதஹத்துன்னு ஒன்று ஈக்குது, கஸ்ரத்துன்னு ஒன்று ஈக்குது, ஃபதஹத்தைன் ஒன்று ஈக்குது. 3 அடையாளங்கள் தான் ஈக்குது. ஆனா எழுத்து எத்தனை ஈக்குது? 6 ஒன்று எழுத்து ஒண்டாய்க்கிறது. வெரி குட். அப்படிதான் ஆயிக்கணும். ஒரு எழுத்து ஆயிக்குது, அடையாளம் உண்டு அடையாளம் உண்டாயிக்குது. நூன், ஜீம், பே, ஏ, லாம், அலிஃப் இவ்வளவு எழுத்துக்கும் அடையாளம் உண்டாயிக்குது. இல்ல எத்தனை இது? நூன் ஜே பாப்பா நான் என்ன கேட்டேன் கேள்வி சொல்லுங்க. அப்ப கேள்வி என்னன்னு சொல்லி நூன் ஜே ந மீமுக்கு எத்தனை அடையாளம் இருக்குது? விளங்கல என்ன ஆன்சர் கேட்ட சிரிப்பு தான் வருது. என்ன கேள்வி கேட்ட நான் என்ன சொன்னேன்? பாப்பா நூன் நூன் ஜே ஜ ந ந அதுக்கு மேல என்ன அடையாளம் இருக்குது? நூன் வேற நே வேற அப்படியா? மாஷா அல்லாஹ். வேற அலிஃப் பே தான் படிப்பீங்க இன்வெஸ்டிங். இப்ப நூன் வேற பே வேற. நூன் வேற நே வேற அப்படித்தானே? இல்ல இப்ப இல்லன்னா இப்ப யார் சொன்ன? இப்ப நானா சொன்னேன். நூன் நூன் நே ஜே ஜ. நூன் ஜ 2 தானே அப்படியா? நான் இப்ப கடைசியா கேட்ட கேள்வி ஓ 2 எழுத்து முன்ன சொன்னேன். நூன் ஜ அவ்வளவு சொன்னேன் அப்படித்தானே? இப்ப நான் உங்கள்கிட்ட கடைசியா ஒரு கேள்வி கேட்டினேன். என்ன கேள்வி அது? 2 முறை அந்த கேள்வி ரிப்பீட் பண்ணினேன். ஒழுங்கு கேட்கல சார் அது விளங்கல? அது ஒழுங்கு கேட்கல நீங்க சொன்னது. ஒழுங்கா கேட்கல, கேள்வி விளங்கல அப்படியா? கேள்வி கேட்கிற நேரம் ஓதுற சிந்தனையை விட்டு போட்டு கேள்வியில கவனத்தை செலுத்தணுமா? நான் ஓதித்தான் முடிப்பேன். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்ன அந்த ஓதலுக்கு நாங்க ரெடி இல்லை. கேள்வி கேட்கிற நேரம் என்ன கேள்வி கேட்கப்படுதுங்கிறத காது கொடுத்து மிக கவனமா கேட்டுக்கொள்ளணும். நீங்க விட சொல்லணும், நான் அங்கே ஓதுற மாட்டேன். இப்ப நான் அடுத்த சொல்லுக்கு போக மாட்டேன். என்ன அந்த கேள்விக்குரிய விட வர வரைக்கும் ஓதையில டைம் முடிஞ்சா வெரி சாரி போயிட்டு ரெடி ஆயிட்டா வரும் விடைய. ஓதணும் என்று சொன்னால் சில இடங்கள்ல கட்டாயம் சில அடிப்படையான விஷயங்கள் நாங்க சரியா தெரிஞ்சு வரணும். மிக நுணுக்கமான விடயங்களுக்கு சரியான முறையில பதில் சொல்ல ரெடி ஆகிக்கணும். ஓதலுங்கிறது வெறுமனே நீங்க அடித்தொண்டையால கத்தி கொண்டிக்க நான் என் காதால கேட்டுக்கொண்டு சரி சரி சொல்லிட்டு போவதல்ல ஓதல். ரஹ்மி, நான் கேட்ட கேள்வி நூன் ஜீம் பே ஏ லாம் அலிஃப் என்ற சொல் ஒன்று ஈக்குது. முதல்ல சொல்ல தெரிய சொல்லுங்க எங்கன்னு சொல்லி. நூன் ஜே பி ப ய அலிஃப் நான் அப்படியே ல சொன்னேன். அலிஃப் நான் அப்படி சொல்லல. பேல நான் சொன்ன மாதிரி தான் சொல்லணும். அதான் காதல கவனமா கேட்க சொல்றது. நூன் ஜீம் நூன் பே ஜே ஏ பி லாம் அலிஃப். இது ஒரு ட்ரைனிங். நூன் ஜே பி ய ல அலிஃப் நான் அப்படி சொல்லல. நூன் ஜே பே லே ல லாம் அலிஃப் பேசுறேன் நான். அலிஃப் பேய சொல்றதுக்கு ஒரு ஒழுங்கு ஒண்டிக்குது. அந்த அந்த ஒழுங்கை படிக்கணும், தெரிஞ்சு வரணும். சும்மா ஓதேரி வராது. நூன் ஜீம் பே ஏ லாம் அலிஃப். நூன் ஜே ய நான் லாம் ஜேன்டா அலிஃப் சொன்னேன். ஜேன்னு சொல்லி எழுத்தோண்டு இல்ல. ஜேங்கிறது எழுத்தோண்டு இல்ல. அது உருது பாசனா ஜேண்டிக்குது. ஜீம் நூன் நூன் ஜீம் ஜீம் பே நூன் ஜீம் ப ய ல அலிஃப் லே அலிஃப் இல்ல. லே அலிஃப் லேன்னு சொல்லிக்கு அரபுல என்ன லே? நூன் சைனா பாசனா லேண்டிக்குது. ஜீம் ஆஹ் அலிஃப் பே நூன் மறந்துக்குது. ஜீம் ப நூன் ஜீம் பே ய ஏ ல ல ல அலிஃப்
லா அலிஃப்னா பெல. லாம் அலிஃப். லாம். இப்ப ஓதுறது நிப்பாட்டி இப்படி அலிஃப் போய் தரவாக தான் விளங்குது, எல்லாம் மறக்குது. நூன் ஜீம் பே ஏ லாம் அலிஃப். சொல்லுங்க. ம். نون نون جاء باء ياء لا ألف لا ألف பழகணும் பழகணும். இப்ப அடுத்த ஒரு இன்னொரு வேலை சொல்ல போறேன். இல்லாட்டி ரெண்டாவது இன்னொரு ஒழுங்கு கொண்டிருக்கிறேன். நூனுன் ஜீமுன் பஉன் யஉன் லாமுன் அலிஃபுன். சொல்லுங்க பாபு. அலிஃபுன் பான்னு சொல்ல தெரியுமா? نون நாளை சொல்லு. جيم நாலண்டு பஉன், அடுத்த நாள் யஉன், باء அடுத்த கிழமை லாமுன், அடுத்த கிழமை ياء அலிஃபுன். ஒவ்வொரு لاء ஒவ்வொரு எழுத்துக்கும் பின்னாலையும் ஒரு செகண்ட் கூட கேப் எடுக்கப்படாது, தொடர்ந்து வரணும். நூனுன் ஜீமுன் பஉன் யஉன் லாமுன் அலிஃபுன். ஒரு எழுத்துக்கு பின்னால نون جام بيء அஹ், ياء அஹ், لاء அஹ், ألف ஆஹ். சரியா சொன்னது? நான் சொன்னது மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படித்தானே? எங்க ரஹ்மீர் கதையை காணும், சவுண்ட காணும். நான் சொன்னது போல சொன்னீங்க. சொன்னேன் அப்படியா? ஆ ஏணி வச்சா நெட்டாது. அடுத்த கிளாஸ்ல முதலாவது நீங்க என்ன செய்யணும்? யூடியூப் சேனல்ல பேசிட்டு எங்கட சேனல்ல இல்ல, நிறைய இடங்கள்ல அலிஃபுன் பாவன்ல பாட்டு இருக்குது. அலிஃபுன் எப்படி சொல்றது என்றால், நீங்க இருக்கிறத லெவலில் போயிட்டு பிளாம் பேம் மேன் கத்தினா அதுக்கு பேரு அது வேற ஓதலா போய் திரும்ப அது எங்கட ஓதலுக்குள்ளே வராது. இப்ப நீங்க ஓதுற ஸ்டைல்ல எப்படி எழுத்துக்களை வல்லினமாக மெல்லினமாக சட்டத்தை ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ் பண்ற ஒழுங்கு கொண்டிருக்கிறே. இந்த ஒழுங்குல வந்து அலிஃபுன் பாவுன்னு சொல்றதுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிற. அந்த ஒழுங்கு நீ படிக்கணும். இப்ப அவசரமா படிக்கணும், லேட்டா ஹக்கே மேல அது அவசரமா அந்த ஒழுங்கு படிக்கணும். அலிஃபுன் பஉன் தஉன் ஸஉன் ஜீமுன் ஹாஉன் ஹாஉன் தாலுன் தாலுன் ராஉன் ஸாஉன் சீனுன் ஷீனுன் ஸாதுன் ضாதுன் என்று அந்த ஒழுங்கு அவசரமா எங்களுக்கு வாயில வரணும். எல்லாத்துக்கும் சா உன் லா உன் ஜீமுன் ஜி உன் ஜா உன் பா உன் லா உன் என்று போகிறது, அது பிள்ளது. அப்படி ஒழுங்கு ஒன்று இல்லை. எது எது எந்த எழுத்தோட சேருதோ அந்தந்த எழுத்துக்களோட அந்த எழுத்துக்களை சேர்த்து நாங்க அந்த பழகணும். நல்லதுக்கு நீங்க மாட்டிக்கிறீங்க, நல்ல ஒரு சொல்லல. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நூனுன் ஜீமுன் பஉன் யஉன் லாமுன் அலிஃபுன். இந்த சொல்லுல நல்லா கேள்வி கேட்டுக்கொள்ளணும். எத்தனை அடையாளங்கள் இந்த சொல்லுக்கு வைக்கப்பட்டிருக்கு குர்ஆன்ல? 4 என்னென்ன அடையாளங்கள்? வெரி குட், ஆன்சர் நல்லா. 4 அடையாளத்தை செல்லாட்டி இப்ப அடுத்த கேள்வி கேட்பேன். 4 அடையாளம் அப்படித்தானே? திருப்பி கேள்வி சொல்றேன். நூனுன் ஜீமுன் பஉன் யஉன் லாமுன் அலிஃபுன். இந்த 5 எழுத்துக்கள் 6 எழுத்துக்களுக்கு 4 அடையாளம் என்ன சொல்லிக்கிறீங்க? பிறகு 4 அடையாளத்தையும் சொல்லணும். فتحة என்ன பத்தஹால நிக்குது அரவாசியில, இப்படி விட சொல்றது அடையாளம் فتحة தெரியாது. مد ரெண்டும் பத்தஹ மத்து 2 இருக்குது. வெரி குட். வேற எதுக்கு மேல பத்தஹ மத்து இருக்குது? இல்ல என்ன நிக்குது, அடைச்சு நிக்குது. எதுக்கு மேல பத்தஹ மத்து இருக்குது? தம்பி ஃபுல்லா மாட்டிக்கொண்டீங்க. இப்ப பத்தஹ மத்து فتحة ரெண்டு பத்தஹ فتحة 2 இருக்குது அப்படியா? இல்ல ஆ ஒன்று فتحة ஒன்று பத்தஹத்துன் 1. ஒன்று. வேற ஒரு அடையாளம் கஸ்ரத்தைன் ஒன்று கஸ்ரத்தைன் 1 அப்படியா? கஸ்ரத்துன் ஒன்று கஸ்ரத்தும் கஸ்ரத்தையும் மாறி பேசிட்டு 1. வேற ரெண்டு அடையாளம். வேற என்ன? அவ்வளவுதானா? 1 1 4 அப்படியா? 1 1 4. புதிய 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 கணக்கு பாடம் படி யார் படிச்சது தெரியா? 1 1 4 எங்க இல்ல அங்கால அங்கால எங்கால அந்த லாக்கு மேல எதுக்கு மேல? லா மலிஃபுக்கு மேல இருக்கு. லாமுன் அலிஃபுனுக்கு மேல
2 பதஹத்துன் அப்படியா? ஓ அதுதான் 2 பதஹத்துன். வெரி குட். ஹஜர் நாங்க ஒவ்வொரு தனி பாடிட்டு பேசாம போயிட்டு அலிஃபுன் பாவனை ஃபுல்லா படிக்குவோம். இப்ப அலிஃப் பேயையும் அதுக்கு மேல இருக்கிற அடையாளம் தான் படிக்கணும். இப்ப எல்லாம் பேல ஒவ்வொருத்தர் பேசாம மூடி வச்சுட்டு பெரிய குரானை மூடி வச்சுட்டு சின்ன குர்ஆன் எடுத்து ஃபதஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் அடையாளத்திலிருந்து படிக்க வாரு. இப்ப எல்லாம் மறந்து இப்ப நான் கூட்டி குறைச்சி செல்லல. உங்கள்ட்ட நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன விடையிலிருந்து தான் நான் உங்களுக்கு பதில் அளித்தேன். என்னதை செய்ய நீங்க இப்படி ஒரடியா எனக்கு கீழே கொண்டு போட்டுன்னு கேட்டா நீங்க சொன்ன பதில் தான் எனக்கு காரணம். நான் பதில் இல்லை. உங்களுக்கு இதெல்லாம் படிப்பு தரலையா? இந்த அடையாளங்கிற பேரெல்லாம் சொல்லி தர வரலையா உங்களுக்கு? நீங்க ஒன்றுமே சொல்லி தரல, கேள்வி மட்டும் கேக்குறீங்க சார். அப்படியா ரஹ்மி? அடையாளங்களினுடைய பெயர்கள் உங்களுக்கு சொல்லி தரப்பட்டச்சா இல்லையா? ஓ சார். என்ன ஓ சார்? அப்ப வருது இல்லையா? அடையாளத்துல பேரே வருது இல்லையா? கஸ்ரத்துன்னுங்கிறீங்க, கஸ்ரத்தைனிங்கிறீங்க, டபுள் ஃபதஹத்துன்னு அந்த மேலே இருக்கிறது ஃபத்ஹத்துன். ஃபதஹத்துன்னா ஃபதஹத்தைனா? இது ஃபதஹ அந்த மத்தா? நூனுக்கு மேலே இருக்கிற ஃபத்ஹத்துன். ஃபதஹ மத்து சொல்றீங்களே அது கீழே வரணும். ஃபதஹ மத்துலாம் கீழே வரணும். ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைன். ஃபதஹத்துன் கஸ்ரத்தைன் ஃபத்ஹத்தைன். ஃபதஹத்தைன். வெரி குட். இல்ல கீழே இருக்கிறது கஸ்ரத்துன். எப்ப நாளைக்கு சொல்ல இல்ல ஓன்னு சொல்லி எப்ப விட கடைசியா சரியா வரும்? ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் ஃபத்ஹத்தைன். எத்தனை முறை சொல்லிக்கிறீங்க? இப்ப 10 நிமிஷத்துக்கு போற சரியா சொல்லிக்கிறீங்க. இப்படி எவ்வளவு சொல்றது? இல்ல புதிய பாடம் என்ன? ஆகவே அப்படித்தான் சார். திக்கி முக்கி பிணைஞ்சி எல்லாம் மறந்து திருப்பி ஞாபகப்படுத்தி புதிய விஷயமே யோசிச்சு சொல்லலாம். அப்படித்தானே? இல்ல அப்ப நான் அடுத்த கிளாஸ்ல முதலாவது கேள்வி அலிஃபுன் பாவனை ஃபுல்லா கேட்கணும் உங்கள்ட்ட. 2வது கேள்வி குறியீடுகள்ல சார்ட் வரும். நாங்க ஆல்ரெடி சார்ட்டை பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். அந்த சார்ட்டை சரியா பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் அடுத்த பாடத்துக்கு ஓதல் இல்லாட்டி ஓதலாம் ஓதி தர மாட்டேன். அலிஃபுன் பாவனை ஓர்டர் செல்லணும். குறியீடுகளை சார்ட் நான் ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். எப்படி ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணிக்கிறோம். ஞாபகம் ஆக்டிவிட்டி எல்லாம் அதே ஆக்டிவிட்டி ரிப்பீட் ஆகும். எங்க சைடு ஒரு மூளை முழுக்க பேசிட்டு அந்த வீடியோ ஃபுல்லா கேட்டு ரெடியாக கொண்டு வாங்க. அப்பதான் ஓதலாம். எல்லாம் மறந்து போயிடுது. ரெடி ஆயிட்டு வரேன்மா. அலிஃபுன் பான் கட்டாயம் ஃபுல்லா கேட்பேன். ஓகே சார்.